அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு நெகிழியை பற்றி, அதாவது பிளாஸ்டிக். மண்ணை சுவாசிக்க விடாமல் மல்லு கட்டும் இந்த நெகிழி, வேருக்கும் நீருக்கும் இடையில் நின்று வேடிக்கை பார்க்கும் இந்த நெகிழி, விண்ணை முட்ட முளைக்கும் விதைக்கு முட்டுக்கட்டை போடும் இந்த நெகிழி, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்பார்கள். அப்படியானால் நெகிழியோடு சேர்ந்த தண்ணீரும் பன்னீரும் எண்ணெயும் வெண்ணையும் சர்க்கரை குட்டியும் இனிப்பு கட்டியும் விஷமாக மாறும் தானே? விஷத்தை சாப்பிடும் மனிதா, உன் உயிர் ஊசல் ஆடும் தானே? நெருப்பிலிட்ட நெகிழியின் கழிவு வானத்தை கருப்பாக்கி காற்றை கசப்பாக்கி சுவாசமற்று போகுமே, அதில் அனைத்து உயிரும் சாகுமே. நெகிழியால் பட்ட ஒரு மாட்டின் துன்பம், அதை கேட்டால் நெகிழ்ச்சியூறும் மனிதர் உள்ளம். பட்டியில் கட்டிய பசுவிற்கு பகலெல்லாம் வயிற்று வலி, மறுபடியும் அதன் வயிற்று வலி மறுநாளும் தொடர்ந்தது. கண்கள் இரண்டும் கண்ணீர் சொட்ட, வாயும் நாசியும் தண்ணீர் சொட்ட, வாளுக்கடியில் ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. கை பேசி வெளிச்சமேட்டி கை தடவி பார்க்கிறார் எஜமானன். கால்நடைக்கு சிகிச்சை செய்ய கால்நடையாய் ஓடி சென்று கால்நடை மருத்துவரை கால்நடையாய் அழைத்து வந்து கை கட்டி நிற்கிறார் எஜமானன். கால்நடை மருத்துவர் கையுறை அணிந்து கொண்டு கையில் ஏதோ பூசிக்கொண்டு கறவை பசுவின் அடிவயிற்றுக்குள் கைவிட்டு பார்க்கிறார். கை நிறைய நெகிழியும் அதனுள் கண்ணாடி புட்டியுடன் உடைந்த துண்டுகளும் பசுவின் அடிவயிற்றை காயப்படுத்தி தெருவெங்கும் தேடி ஓடி புல்லை புசிக்க வழியின்றி குப்பை தொட்டி வாழையிலை, அதற்கு கூடாக இருந்தது நெகிழியுறை. அதற்குள் இருந்த கண்ணாடி துண்டு பசியின் கொடுமையால் பார்க்காமலே தின்றது பசுவும் பசு கண்டும். பசு உயிரையும் விட்டது. பண்பட்ட மனிதா, உன்னிடம் இந்த பால்பட்ட செயலா? பசுவை பாதித்த இந்த நிலை உன் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிர் குடிக்க வந்த நிலை. உனது இழிச்செயலால் உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி வாழும் உயிருக்கும் துன்பமானது. மரமும் கொடியும் மானும் மீனும் எறும்பும் பூவரும்பும் குயிலும் மயிலும் ஆடும் பூனையும் உயிரோடு உள்ளவரை மட்டுமே உன் வாழ்க்கை நல்வாழ்க்கை. அவைகளை அழித்து விட்டால் அடுத்தபடி நீதான். இயற்கைக்கு துன்பம் செய்யும் செயற்கையை கொஞ்சம் மாற்றி உன் சந்ததியை வாழச்சை. ஆகவே நெஞ்சம் கிளிக்கும் நெகிழி பொருட்கள் இனி வேண்டாம். அதற்கு மாற்று வழி இப்போதே கண்டுபிடிப்போம், அதே நன்கு கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.